இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் ஒவ்வொன்றும் நாம் உண்மையான சீடர்களாக இருப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உண்மை என்று சொன்னால் பொய் என்று ஒன்று இருக்கிறது. உண்மையான சீடர், பொய்யான ஒரு சீடர் என்ற அந்த தோற்றத்தை கொடுக்கிறது. யார் உண்மையான சீடர்? என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அதை தான் குறிப்பிட்டார். என் சீடராய் இருக்க முடியாது, தன் சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வருவர் என் சீடராய் இருக்க முடியாது. இந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது பல நேரத்திலே நமக்கு வித்தியாசமான முரண்பாடுகள் தோன்றலாம். விவிலியம் சொல்கிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட. 10 கட்டளைகளில் 3வது கட்டளை இவ்வாறு சொல்கிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட. அதே போல விவிலியம் சொல்கிறது, தன் தாய் தந்தையை மதிக்காதவன் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், தன்னுடைய முதிர்ந்த வயதில் தன் தாயை பராமரிக்காத எவனும் கடவுளுடைய சாபத்துக்கு ஆளாவான் என்று விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் இறை மொழிகளாக நாம் பார்க்க நேர்கிறது. அதே போல தன் சகோதர சகோதரிகள் அன்பு செய்யாவிடில் கடவுளை அன்பு செய்ய முடியாது. கடவுளை அன்பு செய்ய முடியாது. ஒருவேளை தன் சகோதரரோடு ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டது என்றால், நீ ஆலயத்துக்கு வரும்போது உன்னுடைய காணிக்கைகளை இங்கேயே வைத்துவிட்டு உன் சகோதரனோடு நல்ல உறவு செய்த பின்பு மீண்டும் வந்து காணிக்கையை செலுத்து என்று விவிலியம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. விவிலியம் இத்தனை காரியங்களையும் கூறுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று முரண்பாட்டை நமக்கு குறிப்பிடுகின்றது. என்ன முரண்பாடு? ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையும் விட மேலாக கருதினால் என் சீடராக இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு வெறுக்க சொல்கிறாரா? நிச்சயமாக இல்லை, வெறுக்க சொல்லவில்லை. மாறாக எல்லாரையும் விட ஒருபடி மேலே கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். உன் பெற்றோரை அன்பு செய், கடமை உண்டு. உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய், நிச்சயமாக நீ அன்பு செய்தான் வாழ வேண்டும். ஆனால் கடவுளை இவர்களை விட ஒருபடி மேலே சென்று கடவுளை அன்பு செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முன்னுரிமை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க திருச்சபையிலே நாம் வாசிக்கின்றோம், நிறைய வேத சாட்சிகளை பற்றி வாசிக்கின்றோம். இந்த வேத சாட்சிகளிலே சிறப்பாக பெண் மறைசாட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஆகத்தம்மாள், புளோமினாள் மற்றும் பார்பரம்மாள் இவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்தை விட கடவுளை ஒருபடி மேலே அன்பு செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். தாய் தந்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை, தாய் தந்தை போற்ற வேண்டும். சகோதரர்களை வெறுக்க சொல்லவில்லை, சகோதரர்களோடு நல்ல உறவோடு வாழ வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபடி மேலே நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? புனித பார்பரம்மாளை பார்த்து கேட்பார்கள், உனக்கு உயிர் முக்கியமா கடவுள் முக்கியமா என்று கேட்டபோது அவள் சொல்லக்கூடிய காரியம், கடவுள் தான் எனக்கு முக்கியம், கடவுள் எனக்கு முக்கியம். அவருடைய வீட்டிலே தகப்பனார் அவரை சிறையில் அடைத்தபடி அடைத்து விடுவார்கள். அப்பொழுது இந்த பார்பரம்மாள் சொல்லுவாள் தன்னுடைய தகப்பனாரிடம், நீங்கள் என்னை எங்கே வேணாலும் அடைங்க, ஆனால் என்னை அடைக்கக்கூடிய இடத்திலே 3 ஜன்னல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார். 3 ஜன்னல்கள் எதை குறிக்கிறது? தந்தை, மகன், தூய ஆவி, இந்த 3ஐயும் நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார். தன் தகப்பனார் மீது இடி விழுகின்ற பொழுது அதை காத்தவள் தான் புனித பார்பரம்மாள் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அவள் இடியின் பாதுகாவலி என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோமா? எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அத்தனை காரியங்களுக்கும் கடவுள் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், உன் பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும், உன் சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் பெற்றோரை விட, சகோதரரை விட உன்னை படைத்த கடவுளை நீ அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறாயா? பணம் வரலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பணத்துக்கும் செல்வத்துக்கும்
மதிப்பு இல்லாமல் போயிடும். நகை நட்டு நிறைய இருக்கலாம், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம். கடவுள் இல்லை என்றால் அந்த நகைக்கும் அந்த பணத்திற்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் கடவுளுக்கு சீடராக வேண்டும், பக்தராக அல்ல. பக்தராக கடவுள் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை, மாறாக சீடராக. சீடன் என்பவன் எதை செய்ய வேண்டும்? தன் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த நற்செய்தியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். பிலமோனுக்கு எழுதிய கடிதத்திலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: ஒனேசிமுசு உன்னுடைய அடிமைதான், உன்னிடமிருந்து தப்பி ஓடி வந்து விட்டான், உண்மைதான். ஆனால் இப்போது அவன் கிறிஸ்தவன். நீ என்ன செய்ய வேண்டும்? அவனை அடிமையாக அல்ல, கிறிஸ்தவனாக, உன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எந்த அளவுக்கு பவுல் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, என் இதயத்தையே நான் அனுப்புகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். மிகச்சிறந்த ஒரு மனிதர். என் இதயத்தை அனுப்புகின்றேன், அவனுக்கு எந்த தீங்கும் செய்து விடாதே, உன்னிடமிருந்து ஓடி போய் விட்டான் என்று சொல்லி அவனை அடித்து விடாதே, அவனை கொன்று விடாதே. உன்னிடமிருந்து ஓடி சென்றவன் இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இப்போது உன்னிடம் வரக்கூடியவன் கிறிஸ்துவாகத்தான் வருகின்றான். எனவே நீ கிறிஸ்துவை துன்புறுத்தாதே என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால், சீடராக இருக்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சொற்கள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் செய்யக்கூடிய செயல்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? கிறிஸ்து என்பது நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நம்மை பார்த்து வியந்து பார்க்க வேண்டும். அவன் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவள், இவர்கள் முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும். இங்கே ஒரு முகம், வெளியிலே ஒரு முகம். கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி. ஆனால் அந்த திருப்பலியில் கூட கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காமல் சென்று விடுகின்றோம். அன்னைக்கு தான் ஏதாவது கல்யாண காட்சி வரும். கல்யாண காட்சி வரும்போது எது முக்கியம்? கல்யாணமும் முக்கியம், ஆனால் அதை விட ஒருபடி மேலே ஞாயிறு திருப்பலியும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் பூசைக்கு வரலை, அங்கே கல்யாண பூசைக்கும் போகலை அப்படின்னா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை தேடி செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். முதல் பெற்றோர் கடவுளுக்கு அன்று முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்றால், முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள் என்றால், ஏதேன் தோட்டத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். அதே போல ஒரு இளைஞன் வந்தான். ஆண்டவரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், 10 கட்டளையை கடைபிடி. மேலும் ஒருபடி மேலே சென்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒன்றே ஒன்று குறையாக இருக்கிறது, உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு. மன வருத்தத்தோடு முக வாட்டத்தோடு சென்றார். பணத்திற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்றால் கடவுளுக்கு நாம் தூக்கி எறிந்து விடுவோம், கடவுளை தூக்கி எறிந்து விடுவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,